ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த சட்டங்களுக்கு மாற்றாக 3 புதிய குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது. புதிய குற்றவியல் சட்டங்களுக்காக எழுந்த ஆதரவும் எதிர்ப்பும் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட 3 சட்டங்களை மத்திய அரசு முழுமையாக மாற்றி புதிய சட்டங்களாக நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. 1860ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம்தான் இந்திய தண்டனை சட்டம். அது தற்போது பாரதிய நியாய சன்ஹிதா என்று பெயர் மாற்றப்பட்டு சட்ட பிரிவுகளும் பெரிதளவில் மாற்றப்பட்டுள்ளது. இதேபோல 1872ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்திய சாட்சிய சட்டம் பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற சட்டமாகவும் 1973ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட குற்றவியல் நடைமுறை சட்டம் தற்போது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா என்ற சட்டமாகவும் மாற்றப்பட்டுள்ளது. சுமார் 160 ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட 3 சட்டங்களும் தற்போதுதான் முழுமையாக மாற்றப்பட்டுள்ளது. புதிதாக கொண்டு வரப்பட்டுள்ள 3 சட்டங்களால் காவல்துறைக்கு கூடுதல் அதிகாரங்கள் கிடைத்துள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. காவல்துறை கைது செய்யும் போது தாக்கக்கூடாது என்று பழைய சட்டங்கள் சொல்கிறது. ஆனால் தற்போது அது நீக்கப்பட்டுள்ளது. போலீசார் நினைத்தால் விசாரணைக்கு முன்பே குற்றம் சாட்டப்பட்டவர்களின் சொத்துக்களை முடக்கலாம் என்று புதிய சட்டங்கள் காவல்துறையினருக்கு வாய்ப்பை வழங்கியுள்ளது. ஒருவர் கைது செய்யப்பட்டால் 15 நாட்களுக்குள் காவல்துறையினர் நீதிமன்றத்தை அணுகி போலீஸ் காவல் கேட்க வேண்டும். அதன் பிறகு காவல் எடுக்க முடியாது. ஆனால் கால இடைவெளி 60 நாட்களாக்கி புதிய சட்டம் வழிவகுத்து உள்ளது. இதனால் 60 நாட்களில் ஜாமீன் கிடைப்பது கடினம். ஒரு குற்றம் நடந்திருக்கிறதா என்பதை உறுதி செய்ய காவல்துறை 14 நாட்களை எடுத்துக்கொள்ள BNSS சட்டம் வாய்ப்பு வழங்குகிறது. ஆகவே 14 நாட்கள் வரை முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யாமல் இருக்க முடியும். தலைமை காவலர் ஒருவரே பயங்கரவாத குற்றச்சாட்டின் கீழ் ஒருவரை கைது செய்ய முடியும் என்கிறது புதிய சட்டம். இந்த புதிய சட்டங்கள் மிகவும் அவசியமானது என்றும் காவல்துறையினருக்கு இதனால் எந்தவித சிரமங்களும் இருக்க வாய்ப்பு இல்லை என்றும் கூறி புதிய சட்டங்களை வரவேற்றுள்ளார் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ராஜாராம். அன்னைக்கு நடந்த குற்றங்கள் வேற, இன்னைக்கு நடக்கக்கூடிய குற்றங்கள் வேற. இந்த ஆன்லைன் குற்றங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இது அந்த காலத்தில் கிடையாது. அப்போது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிம்பாங்க. இது எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கோ அதுக்கு தகுந்தபடி சட்டத்திலையும் மாற்றங்கள் கொண்டு வரணும். இப்போ மாற்றியிருக்காங்க. 23 பாராளுமன்றத்தில் பாஸ் ஆகி இவங்க பிரசிடென்ட்கிட்ட போய் அவங்க கையெழுத்து போட்டு இப்போ நடைமுறைக்கு 1/7/2024 வந்திருக்கு. நிச்சயமாக இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். புதிய சட்டங்களுக்கு வரவேற்பு இருப்பதைப் போல எதிர்ப்பும் அதிக அளவில் இருக்கிறது. தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் 3 புதிய சட்டங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். வழக்கறிஞர்கள் எதிர்ப்பதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று புதிய 3 சட்டங்களும் சமஸ்கிருத பெயர் இருப்பதுதான். சட்டங்கள் அனைத்தும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என இந்திய அரசமைப்பு சட்டம் 348வது பிரிவு சொல்கிறது. ஆனால் அதன்படி புதிய சட்டங்கள் உருவாக்கப்படவில்லை. புதிய சட்டங்கள் உருவாக்கப்படும் போது மாநில அரசுகளிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. அதனை மத்திய அரசு பின்பற்றவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து உள்ளார் அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை. ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அதை செல்லுமா செல்லாதாங்கிறது உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றத்துக்கு டெஸ்ட்டுக்கு உட்பட்டது, பரிசீலனைக்கு உட்பட்டது. அப்படி பரிசீலனை பண்ணி அந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதில்லை, மக்கள் விரோத சட்டம் அல்லன்னு சொன்ன பிறகு தான் சட்டமே அமலுக்கு வரும். இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்க ப்ரொசீஜரை எந்த டெஸ்ட்டும் பண்ணாமல் அதுபடி நீங்கள் தண்டிக்கப்படணுங்கிறது இயற்கை நீதிக்கு எதிராக இருக்குது, பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கும் எதிரானதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதை நாங்களும் இதை ஏற்றுக்கிறோம். புதிய சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும். இந்த புதிய சட்டங்களால் காவல்துறையும் நீதித்துறையும் மிகப்பெரிய குழப்பத்திற்கு ஆளாக போகிறது. புதிய சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட மாற்றங்களால் காவல்துறை பொய் வழக்குகள் போட வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணனின் குற்றச்சாட்டாக உள்ளது. ரிமாண்ட் பீரியட், ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டால் 15 நாட்களில் ரிமாண்ட் செய்யப்படுவார். மேஜிஸ்ட்ரேட்டிட்ட ரிமாண்ட் பண்ணும்போது மறுபடியும் ஒரு 15 days கழித்து கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க.
ஆனால் இந்த சட்டத்தில் அப்படி கிடையாது. 40 days 40 நாட்கள் கழிச்சு வந்து ரிமாண்டு கொண்டு வருவாங்க. அது வந்து குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அநீதி. அதே போல் போலீஸ் கஸ்டடி, போலீஸ் காவல் வந்து 2 weeks எடுத்துடும். 15 days 15 நாட்களுக்குள்ள போலீஸ் கஸ்டடி எடுக்கணும். ஆனால் இந்த சட்டத்தில் வந்து நிறைய அவகாசம் வந்து காவல்துறைக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி காவல்துறைக்கு அவகாசம் கொடுக்கும்போது காவல்துறை வந்து பொய்யான ஒரு வழக்குகளை போடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம். அதே போல் வந்து உங்களுக்கு வந்து கைவிலங்கு போடலாம். இந்த சட்டத்தின் மூலமாக வந்து குற்றவாளிக்கு வந்து கைவிலங்கு போடலாம். அப்படி ஒரு கைவிலங்கு போடும்போது அது மிகப்பெரிய அவமானமாக நாங்கள் வந்து கருதுகிறோம். அதுபோல வழக்கறிஞர்கள் போலவே 3 புதிய சட்டங்களுக்கு தமிழக அரசும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. புதிய சட்டங்கள் குறித்து மாநில அரசிடம் விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும், அதுபோல செய்யாமல் நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடாது என்றும் தமிழக அரசு எதிர்ப்பை முன்வைத்துள்ளது. புதிய சட்டங்களால் காவல்துறையிலும் நீதித்துறையிலும் பெரும் குழப்பம் நிகழ உள்ளதாக இருதரப்பு துறையினரும் சொல்லப்படும் முக்கிய கருத்தாக இருக்கிறது. குமுதம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் கார்த்திக், சந்திரசேகரனுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன்.